எல்லா தீங்கிக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. நம்பிக்கையின் கடவுளே, உம்மைத்தானே நம்பியுள்ளேன், உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பிக்கையின் தந்தையே, தாக்கி அன்பு பற்றி போகுமோ? தனது பிள்ளை அவள் மறப்பாளோ? சொல்லுவோம், தாய் மறந்தாலும் தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. தயவுள்ள நம் கடவுள் தான் உரைத்தாரே. We worship you, Lord. Hallelujah. Hallelujah. Lift your heart. Mahatma Gandhi once said, carefully watch your thought, for they become your words. Manage and watch your words, for they will become your action. Consider and judge your action, for they have become your habits. Acknowledge and watch your habits, for they shall become your values. Understand and embrace your values, for they become your destiny. மகாத்மா காந்தி ஒரு முறை என்ன கூறினார் என்றால், உங்கள் எண்ணங்களை கவனமாக பாருங்கள், ஏனென்றால் அவை உங்கள் வார்த்தைகளாக மாறும். உங்கள் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள், ஏனென்றால் அவை உங்கள் செயல்களாக மாறும். உங்கள் செயல்களை கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்குங்கள், ஏனெனில் அவை உங்கள் பழக்கமாகிவிடும். உங்கள் பழக்க வழக்கங்களை கண்காணிக்கவும், ஏனென்றால் அவை உங்கள் மதிப்புகளாக மாறும். உங்கள் மதிப்புகளை அல்லது உங்கள் பெறுமதியில் கவனம் வையுங்கள், ஏனென்றால் அவை உங்கள் வாழ்வின் முடிவாக மாறும். ஸோ நம்முடைய சிந்தனை வார்த்தையாக மாறுகிறது, வார்த்தை செயலாக மாறுகிறது, நம்முடைய செயல் நம்முடைய பழக்க வழக்கமாக வருகிறது, அது நம்முடைய வாழ்வின் முடிவாக வருகிறது. ஸோ ஆகவே நாங்கள் எங்கள் சிந்தனைகளை சரிப்படுத்துவதும் நம்முடைய வார்த்தைகளை சரிப்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்று. அதற்காகத்தான் நாம் இந்த இடத்திலே வருகிறோம். இறைவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அந்த வார்த்தை வழியாக எங்கள் சிந்தனைகளை, செயல்களை, வார்த்தைகளை மாற்றிக்கொள்வது நமக்கு ஆசீர்வாதமாகும். So it is a reminder to be careful about our thoughts and action because they can shape who we become. ஸோ அது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், எங்களுடைய சிந்தனைகள், செயல்களை நாம் சரிப்படுத்த வேண்டும், ஏனென்றால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கின்றது. ஸோ டுடே we are discussing financial provision in blessing and curse part 4. அதாவது இன்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆசீரும் சாபமும் என்ற தலைப்பிலே 4வது பகுதியாக ஃபைனான்சியல் ப்ரொவிஷன், அதாவது நிதி முறைகேடு என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். when we obey God's commandment, we receive God's blessing in our life. When we don't obey God's commandments, so that lead us into curses.
எப்பொழுது நாங்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ, when we disobey God's commandments, அது எங்களை ஒரு வேதனைக்குள், துன்பத்துக்குள், ஒரு சாபம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கஷ்டமான நிலைக்குள் அது கொண்டு போய் விடுகிறது. ஆகவே அதை பற்றி நாங்கள் இப்பொழுது தொடர்ச்சியாக வரும் பொழுது 4வது வாரமாக என்று நிதி முறைகேடை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆசீர்வாதத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக சாபங்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். அதுக்கு பின்பு ஆசீர்வாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏனென்றால் ஆசீர்வாதத்துக்குள் நாம் வர வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீமைகள் என்ன, தவறுகள் என்ன, சாபங்கள் என்ன என்பதை அறிந்தால்தான் நாங்கள் அதிலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வாதத்துக்குள் வர முடியும். நம்முடைய தவறுகள், நம்முடைய தீமைகளை நாம் அறியாமல் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவு ஆசீர்வாதத்துக்கு மன்றாடினாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் நமக்கே தெரியாமல் நாம் ஒரு இருளுக்குள் அல்லது ஒரு பாவத்துக்குள், ஒரு தவறுக்குள் வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி இருக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே முதலாவது நாங்கள் சில சாபம் என்று சொல்லப்படுகின்ற சில விடயங்களை அறிந்து அதிலிருந்து நாம் ஜெபித்து விடுதலை பெற்று வரும் பொழுது உண்மையாகவே கடவுள் நமக்கென்று வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்குள்ளும் நாம் வாழ்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கிறது. ஆகவே சென்ற வாரம் நாங்கள் பார்த்தோம் செக்ஷுவல் ப்ரொவிஷன், அதாவது பாலியல் நிதி நெறிகேடான வாழ்க்கை என்பதை பற்றி பார்த்தோம். அதனால் எவ்வாறு குடும்பத்தில் தலைமுறைக்குள் சாபங்கள் வருகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அதுபோல் இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது நிதி முறைகேடினால் எவ்வாறு சாபம் என்பது நம்முடைய தலைமுறைக்குள், நம்முடைய குடும்பத்துக்குள் வருகின்றது போன்ற சில விடயங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகின்றோம். ஸோ மணி கேன் பி பிளெஸிங் இஃப் யூ யூஸ் இட் வைஸ்லி. நாம் பணத்தை சரியாக பயன்படுத்தினோமாக இருந்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. பட் இஃப் யூ மிஸ்யூஸ் இட், இட் கேன் கோஸ் ஹார்ம். அதை நாம் தவறாக பயன்படுத்துவோமாக இருந்தால் அது எங்களுக்கு தீமையாக மாறிவிடும். சரியோ? பணத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார், அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் அது தலைமுறையாக அது ஆசீர்வாதமாக வரும். அதை நாம் பிழையாக பயன்படுத்தினால் அதனால் நமக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் தீமைகளும் வந்து விடுகின்றது. ஸோ இட் கேன் ஹர்ட் us, others and even our families in the future if you misuse the money. நாம் பணத்தை தவறாக பயன்படுத்துவோமாக இருந்தால் அந்த பணம் எங்களுடைய வாழ்க்கையையும் துன்பப்படுத்தும், எங்களோடு உள்ளவர்களுடைய வாழ்க்கையையும் துன்பப்படுத்தும். அதே நேரத்தில் எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், அதாவது எங்களுடைய குடும்பத்தை பின்தொடர்ந்து எங்கள் தலைமுறையை கூட அது துன்பப்படுத்துகிற ஒன்றாக மாறிவிடுகிறது. ஹிஸ்டரி ஆஃப் ஃபைனான்சியல் ப்ரிவர்ஷன் சின், அதாவது நிதி நெறிகேடு பாவத்தினுடைய வரலாறு எவ்வாறு ஒரு நிதி நெறிகேடு மேலே மேலே நடந்திருக்குமாக இருந்தால் அது எவ்வாறு தொடர்ச்சியாக நம்முடைய தலைமுறைக்குள் வருகிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஹிஸ்டரி ஆஃப் தீஸ் சின்ஸ் இன் த பிளட் லைன் கேன் ஓப்பன் த டோர் ஃபார் கர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. அதாவது பணத்தை நாங்கள் தவறான முறையிலே பயன்படுத்தும் பொழுது அது நம்முடைய தலைமுறைக்குள் ஒரு வறுமை என்கிற நிலையை கொண்டு வரும். சரியோ? இந்த வறுமையில் 2 இருக்கும். ஒன்று பணமே இல்லாத ஒரு நிலை, எதுக்குமே பற்றாக்குறையாக இருக்கின்ற ஒரு நிலை. 2வது பணம் இருக்கும் ஆனால் அந்த பணத்தினால் எங்களுக்கு பிரயோசனம் இல்லாத ஒரு நிலை. 2மே பவர்ட்டி தான். சரியோ? ஆகவே பணத்தை தவறான முறையில் பயன்படுத்தும் பொழுது இது போன்ற சூழல் வந்து விடுகிறது. இப்போ இதை கேட்கும் பொழுது ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கனடாவில் எல்லாருக்கும் தான் பண கஷ்டம் இருக்குது. அதனால் எல்லாரும் சாபத்தில் இருக்கிறோமா அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சரியோ? சாபம் என்கிறது வேறு, நாங்கள் அதை பார்த்து கொண்டு போகும் பொழுது நமக்கு தெரியும். ஒரு பண கஷ்டத்திலிருந்து நாம் சில காலம் உழைத்து அதுக்கு பிறகு வெளியே வந்து விடுகிறோம். தட் இஸ் ஓகே. சரியோ? ஆனால் சில நேரம் நாம் எவ்வளவு உழைப்போம், எவ்வளவு பணம் இருக்கும், பட் சில நேரத்தில் எவ்வளவு செய்தாலும் அது நம்முடைய தலைமுறைக்குள்ளே ஒரு ஒரு முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து கொண்டிருக்கும். தென் அது அந்த விடயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக கவனமான ஒன்றாகும். என்றால் கனடாவில் எல்லாரும் கடனாளிகள் தான், வீடு வச்சுருக்கிற எல்லாரும் கடனாளிகள், என்றால் எல்லாரும் மோல்கேஜோடு இருக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் சொல்லிடக்கூடாது என்ன இது எப்போ கேஸ் ஆக்கும், சாபமாக்கும் அப்படி என்று. எனிவே, ஸோ அதனால் அதை நீங்கள் கவனத்தில் வைத்திருக்க வேண்டியது மிக அவசியம். நான் ஏற்கனவே சொல்வது போல் இது போன்ற சில விடயங்களை கேட்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் வருமாக இருந்தால் தயவு செய்து கேட்டு அதை புரிந்து அதற்காக செபித்து அதை நீங்கள் தெளிவாக்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். ஸோ மிஸ்யூசிங் மணி or being dishonest can lead to curse of poverty. அதனாலே நாங்கள் பணத்தை தவறாக பயன்படுத்துவோமாக இருந்தால் அது வறுமை என்கிற சாபத்துக்கு அது நம்மை அழைத்து செல்லுகிறதாக இருக்கிறது. So if we don't follow God's guidance with our finance, it will lead to curses.
அதாவது எங்களுடைய பணத்தை கடவுளுடைய வழிகாட்டுதலோடு நாம் பயன்படுத்தாமல் இருப்போமாக இருந்தால் அதுவும் எங்களை கொண்டு போய் ஒரு கஷ்டமான நிலைக்குள் கொண்டு போய் விடுகிறதாக ஒன்றாக இருக்கிறது. So Matthew chapter 6 verse 24 says, "No one can serve two masters. Either you will hate the one and love the other, or you will be devoted to the one and despise the other. You cannot serve both God and money." மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 24வது இறைவசனத்தில் ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள், எவரும் இரு தலைவர்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது. ஏனெனில் ஒருவரை வெறுத்து மற்றவரிடம் அவர் அன்பு கொள்வார், அல்லது ஒருவரை சார்ந்து கொண்டு மற்றவரை புறக்கணிப்பார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணிவிடை செய்ய முடியாது அப்படி என்று சொல்லப்படுது. ஆகவே பணம் எங்களுக்கு தேவை. ஆனால் பணிவிடை என்று சொல்லி வரும் பொழுது பணத்தையே தஞ்சமாக வைத்துக்கொண்டு நாம் கடவுளையே தேடுகிறோம் என்று சொல்ல முடியாது. சரியோ, கடவுளை தஞ்சமாக வைத்திருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய பணத்தை கடவுள் கொடுக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்துவது வேறு. பணத்துக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டு கடவுளிலே நாம் தங்கியிருக்கிறோம்னு சொல்ல முடியாது. கடவுளிலே நாம் தங்கி இருந்து கொண்டு நாம் உழைக்கும் விடயத்தை சரியாக பயன்படுத்துவது சரியான ஒன்றாகும். ஆகவே இயேசு அதை நமக்கு சொல்லி, ஸோ புட்டிங் மணி பிஃபோர் காட் கேன் லீட் டு ஸ்பிரிச்சுவல் எம்ப்டினஸ். அதனாலே பணத்தை கடவுளுக்கு மேலாக நாம் கொண்டு வருவோமாக இருந்தால் அது நமக்கு ஆவிக்குரிய ஒரு வெறுமையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருகிற ஒன்றாக இருக்கிறது. சரியோ, இப்போ நிறைய பணம் இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய விடயத்தில் நாங்கள் வெறுமையாக இருப்போம். உண்மையான சமாதானம், சந்தோஷம், உண்மையான மகிழ்ச்சி குடும்பத்தில் இல்லாமல் போய்விடும். சரியோ, பணம் இருக்கும் உண்மைதான். ஸோ அதனாலே அந்த விடயத்தில் நாம் கவனம் எடுக்க வேண்டும். ஸோ which may also result of financial difficulties when we put money in bigger than God or in front of God. சரியோ, பணத்தை நாம் கடவுளுக்கு முன்பாக மேலாக நாம் வைப்போமாக இருந்தால் அது சில நேரத்தில் எங்களுக்கு பண கஷ்டமான சூழ்நிலையை கூட கொடுப்பதற்கு அது வழிவகுத்து விடுகிறது. ஸோ யூசிங் மணி வைஸ்லி, பணத்தை நாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். So one way people misuse money is by spending it carelessly or without thought. ஸோ இதில் நாம் கவனமாக இருக்கணும். பணத்துக்காக நாம் மன்றாடலாம் கடவுளிடத்திலே, சரியோ, ஆனால் அதுக்கு முன்பு அந்த பணத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும். அப்போதான் கடவுளால் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். இல்லையென்றால் கடவுள் எப்படி ஆசீர்வதிப்பது? அதனாலே முதலாவது நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதாவது நாங்கள் எங்களுக்கு வருகின்ற பணத்தை நாம் ஒரு கவன ஈனமாக நாம் செலவழிப்போமாக இருந்தால், கவனம் இல்லாமல் அதில் இருப்போமாக இருந்தால், அல்லது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அந்த பணத்தை நாம் பயன்படுத்த நினைப்போமாக இருந்தால் அவரிடத்தில் அது இருக்கிறது, ஆகவே என்னிடத்திலும் இருக்க வேண்டும் என்றிட்டு நாம் அந்த பணத்தை கொண்டே செலவழிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் அது நாம் தவறாக அந்த பணத்தை பயன்படுத்த ஆரம்பித்து விடுகிறோம். ஸோ இஃப் we spend all our money on things we don't need, we can get into trouble. எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விடயத்துக்காகவும் எங்களுடைய பணத்தை எல்லாம் நாம் செலவழித்து கொண்டிருப்போமாக இருந்தால் அதுவும் நமக்கு பிரச்சனையை கொண்டு வர ஆரம்பித்து விடுகிறது. ஸோ ஸ்பெண்டிங் ஜஸ்ட் டு ஷோ ஆஃப் or கேன் ஆல்சோ லீட் டு ப்ராப்ளம். நான் சொன்னது போல நான் ஒரு நல்ல இது வைத்திருக்கணும், அது மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக நாம் பணத்தை பயன்படுத்த ஆரம்பிப்போமாக இருந்தால் அது நமக்கு சில கஷ்டங்களை கொண்டு வரும். ஸோ காட் கிவ் us resources to meet our needs. சரியோ, கடவுள் எதற்காக நமக்கு பணத்தை கொடுக்கிறார் என்றால் எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக அவர் நமக்கு பணத்தை கொடுக்கின்றார். அதை தவறாக பயன்படுத்துவதற்கோ அல்லது மற்றவர்களுக்கு காட்டுவதற்காகவோ அல்ல, நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக. ஸோ அப்போ நாங்கள் எங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் மன்றாடும் பொழுது, ஆண்டவரே எங்கள் தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அவ்வளவுதான். கடவுள் எவ்வளவு கொடுக்கிறாரோ அதை வைத்து எங்கள் தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிறவராக இருக்கின்றார். ஸோ தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். அதனால அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். He also gives us resources to help others. சரியோ, கடவுள் எங்களுக்கு பண ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். எதற்காக என்றால் மற்றவர்களுக்கும் நாங்கள் உதவி செய்வதற்காக. ஸோ லெட்ஸ் ட்ரை டு பி கேர்ஃபுல் வித் ஹவு வி ஸ்பெண்ட் அவர் மணி. அதனாலே நாங்கள் பணத்தை எவ்வாறு செலவழிக்கின்றோம், பயன்படுத்துகிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். தி அதர் ஒன், கெய்னிங் மணி த ரைட் வே. சரியான வழியில் பணம் சம்பாதித்தல், சரியான முறையிலே பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. இல்லைன்றால் அது நமக்கு பிரச்சனையை கொண்டு வரும். ஸோ சம்டைம் பீப்புள் ட்ரை டு கெட் மணி இன் த வேஸ் தட் ஹர்ட் அதர்ஸ்.
மற்றவர்களை கஷ்டப்படுத்தி மற்றவர்களை துன்பப்படுத்தி ஒரு சில நேரத்திலே சிலர் பணத்தை அவர்களுக்கு சேகரித்துக் கொள்ள நினைக்கிறார்கள். சரியோ? அது நமக்கு தீமையை கொண்டு வரும். மற்றவர்களை கஷ்டப்படுத்தி நாம் பணம் எடுத்துக்கொள்ள நினைப்போமாக இருந்தால் அது நமக்கு கஷ்டத்தை கொண்டு வரும். அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவருடைய கவலை, அவர்களுடைய கண்ணீர் அவர்கள் கொடுக்கிற பணத்தோடு நம்மிடத்தில் வந்துடும். For example, they may underpay workers or they may charge unfairly or high price or அதாவது ஒரு முதலாளியாக இருப்பாராக இருந்தால் அவருக்கு வேலை செய்கிற வேலையாட்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பணத்தை கொடுக்காமல் அவர்களை வருத்துவார்களாக இருந்தால் அந்த வருத்தம் அந்த முதலாளிக்கு பணத்தோடு போய் சேரும். ஸோ அது அவர்களுடைய வாழ்க்கையிலே சிறப்பான குடும்ப வாழ்க்கையை கொண்டு வராது. அதுபோல் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பொருளுக்கு அதிக விலை வைத்து நாம் விற்போமாக இருந்தால் அதுவும் நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. விலைக்கு ஒரு பொருளுக்கு லாபம் வைத்து தான் விற்க வேண்டும். சரியோ? அப்போதானே வியாபாரம் நடக்கும். ஆனால் அதுக்காக மற்றவர்களை கஷ்டப்படுத்துவது போல நாம் ஒருபோதும் போவோமாக இருந்தால் அது நம்ம கஷ்டத்தை கொண்டு வரும். ஓ தே மே சார்ஜ் அன்ஃபேர்லி ஹை ப்ரைஸ். சரியோ? ஒரு முறை இல்லாமல் அதிகமாக. அப்போ இதை பார்க்கும்போது சில நேரம் நாங்கள் இதை செய்யாமல் இருக்கலாம். எங்களுக்கு மேலே இருந்தவர்கள் அப்படி ஏதாவது செய்திருப்பார்களாக இருந்தால் நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் செபித்து அந்த தவறுக்குள் நாம் போகலாம். அப்படி செய்திருந்தால் அந்த பழக்கம் எங்களிடத்தில் ஆட்டோமேட்டிக்காக வரும். நாங்களும் அதை செய்கிற மாதிரி வரும். ஸோ அதிலிருந்து நாங்கள் தப்பித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ கெய்னிங் மணி டிஸ்ஹானஸ்ட்லி or unfairly goes against what God wants for us. அதாவது நாங்கள் தவறான முறையிலே பணத்தை நாம் எடுப்போமாக இருந்தால் அது கடவுளுக்கு எதிரான ஒரு செயலாக இருக்கின்றது. God calls us to treat others fairly. கடவுள் எல்லாரையுமே நாம் நல்ல முறையிலே நடத்துவதற்காக இறைவனங்களை அழைத்திருக்கின்றார். So we should try to earn money in a way that respect everyone. அதனாலே நாம் பணத்தை சேகரிக்கும் பொழுது, பணத்துக்காக நாம் உழைக்கும் பொழுது, பாடுபடும் பொழுது மற்றவர்கள் எல்லோரையும் மதித்து மரியாதையான முறையிலே நாம் பணம் எடுக்க வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ இந்த நாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பார்கெயின் இருக்காது. அதாவது என்னது விலை கூறுவது இருக்கிறதில்ல. 10 ரூபாண்டா 8 ரூபாய்க்கு தருவீங்களோ, 5 ரூபாய்க்கு தருவீங்களோ, 4 ரூபாய்க்கு தருவீங்களோ, அது இந்த நாட்டில் இல்லை. அது எங்கள் நாட்டில் என்ன வந்தது? அது இந்த நாட்டில் $10 $10 கொடுத்துட்டு அவர்கள் போயிடுவார்கள். ஏனென்றால் இந்த நாட்டில் தெரிகிறது வியாபாரிக்கு பணம் வேணும். அதனால வியாபாரம் செய்கிறவர் ஒரு ஃபேர்லி சரியான ஒரு பணத்தை தான் அதுக்கு வைப்பார். 8 ரூபா பொருளை 10 ரூபாய்க்கு விற்பார். அது எல்லாருக்கும் தெரியும். 10 ரூபாய் அவர்கள் கொடுத்து வேண்டுவார்கள் அல்லது கூட கொடுத்து கூட வேண்டுவார்கள். ஆனால் நாங்கள் தான் அங்கிருந்து இந்த பழக்கத்தை இங்கே கொண்டு வந்தோம். 10 ரூபாண்டா என்ன 10 ரூபா கூடி போச்சு, அது 2 ரூபாய்க்கு தரக்கூடாதா? 2 ரூபாய்க்கு எப்படி தரது? அதை ஸோ இப்படியெல்லாம் நாம் கஷ்டப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்தி நாம் ஒரு பொருளை வீட்டுக்கு வேண்டிக் கொண்டு போய் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது. என்றால் அவர்கள் நட்டப்பட்டு நாங்கள் எப்படி சந்தோஷமாக வாழ்கிறது? அதனால தான் இந்த நாட்டிலெல்லாம் டிப்ஸ் கொடுக்கறது, லைக் எனிவே அதாவது லோ சேலரி உள்ள ஆட்களுக்கு எல்லாம் அவர்கள் ஹெல்ப் பண்ணுவார்கள், கிஃப்ட் கொடுப்பார்கள். அதெல்லாம் இந்த நாட்டில் இருக்குது. அதனால் கடவுள் இந்த நாட்டை தொடர்ச்சியாக ஆசீர்வதித்து கொண்டே போகிறார். ஸோ இதெல்லாம் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். ஸோ this can include lying about our income or hiding money to avoid paying taxes. இது எதையும் உள்ளடக்கிறது என்றால், இப்போ நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டாமல் போவது, பொய் சொல்லி பணத்தை எடுப்பது, இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்களை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. For example, collecting money for wrong reason or dishonest. உதாரணமாக நாங்கள் ஒரு பொய் சொல்லி பணத்தை நாம் கவர்மெண்ட்ல இருந்து எடுப்போமாக இருந்தால், முறைகேடான முறையிலே பணத்தை நாம் எடுப்போமாக இருந்தால் அதை கடவுள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஸோ அந்த பணம் எங்களுக்கு சில நேரத்தில் கஷ்டத்தை கொண்டு வரும். அதனாலே எங்களுக்கு என்ன தேவை என்பதை கடவுள் அறிந்திருக்கிறார். ஸோ அதற்காக நாம் ஜெபித்து கடவுள் திறக்கிற அந்த நீதியான வாசலில் நாம் போகும் பொழுது நமக்கு தேவையானதை இறைவன் கொடுத்து நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ அதனால் நாங்கள் அதில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். ஸோ எல்லாருக்கும் தெரியும், இப்போ நான் இந்த மினிஸ்ட்ரியில் ஐ திங்க் more than 25 years இருக்கிறேன்.
சரியோ, வேலையை விட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே வெளியே வந்தேன் நான். ஓகே, நான் வந்து கடவுளுடைய ஊழியத்துக்காக போகிறேன் பாபாய், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நான் வந்து வெல்ஃபேருக்கும் போகல. அதுக்கு பிறகு நான் வேலை செய்ய நான் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் அதுக்காக பணம் கேட்கறது கொண்டுக்குமே போகல. ஏன்டா நானாகவே ஒர்க் அவுட் பண்ணாலும் அவர்கள் எனக்கு அப்படி லெட்டர் தர முடியாது, நானும் அப்படி கேட்க முடியாது. பட் ஸ்டில் ஐ ஆம் லிவிங். ஸோ அதனால என்ன சொல்ல வரணுண்டா, அதாவது வந்து நாம் இறைவனுடைய வழிநடத்தலுக்குள் வரும் பொழுது இறைவன் எங்களுக்கு வேண்டியதை சரியாக கொடுத்து நடத்துகிறவராக இருக்கின்றார். சரி, அது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா நான் போதிக்கும் பொழுது அதுக்கு ஒரு சாட்சியும் இருக்கதானே வேணும். என்ன சும்மா அப்படியே சொல்லி போட்டு போய் என்ன செய்யறது? அதனால உங்களுக்கு முன்னால் நானே நிற்கிறேன் சாட்சியா. கனடாவில் ஒரு மனத்தியாலம் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனையோ பேர் ஒரு 1 hour லீவ் எடுக்க முடியாது, 1 day லீவ் எடுக்க முடியாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுகிறார்கள். சரியோ, அதுதான் உண்மை. சரியோ, for the right reason, if you live, God can bless you. நீங்கள் ஒரு சரியான நோக்கத்துக்காக நீங்கள் செயல்படுவீர்களாக இருந்தால் கடவுளால் எங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். ஓகே. And also gambling can lead to loss and trouble. இப்போ சூதாடுகிற பழக்கம் இருக்குமாக இருந்தால் அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்து கண்டால் ஒரு இழப்பை, கஷ்டத்தை கொண்டு வருகிறது. சில நேரம் நாம் செய்யாமல் இருக்கலாம், நமக்கு மேலே உள்ளவர்கள் கூட அப்படிப்பட்ட சில செயல்கள் செய்திருப்பார்களாக இருந்தால் அது நம்முடைய குடும்பத்துக்குள் வராதபடி நாம் செபித்து அதை நிறுத்த வேண்டியது மிக அவசியம். சில நேரம் நாங்கள் செய்யாமல் இருப்போம், பிறகு எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் வந்துடும், அல்லது எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் வந்துடும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அதை நிறுத்தி விட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். அண்ட் ஆல்சோ greed, always wanting more can make us forget to be thankful. அதாவது வந்து பார்த்தீர்கள் என்றால் பேராசை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அந்த பேராசை கூட எங்களை தீமைக்குள் வழி நடத்திவிடும், கஷ்டத்துக்குள் வழி நடத்திவிடும். என்றால் இறைவன் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நன்றியாக நாம் இல்லாமல் பேராசைப்படுகிறோம். சரியோ, அதனால அந்த பேராசையும் நமக்கு துன்பத்தை கொண்டு வர. ஸோ இட் கேன் மேக் அஸ் forget to appreciate what we have. பேராசை வந்து என்ன செய்கிறது என்றால் எங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை நாங்கள் நல்ல மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் பேராசைப்படுகிறோம். ஸோ அது ஒரு தவறு. அது இறைவன் எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறோம் அதிலே நாங்கள் நிம்மதி அடைய வேண்டியது, சந்தோஷப்பட வேண்டியது, கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டியது மிக அவசியம். ஸோ God's want us to be content with what He has given us. ஸோ கடவுள் வந்து எங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறோம் அதிலே நாங்கள் நிறைவாக இருக்க இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கின்றார். ஸோ he wants us to trust that he will take care of our needs. ஸோ இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான் என்றால் இறைவன் எங்களுடைய தேவைகளெல்லாம் கட்டாயமாக சந்திப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். ஸோ spending money on gambling or greed also will bring curse on us. ஸோ தவறான முறைகளிலே பணம் சேகரிப்பது, சூதாடுவது அல்லது பேராசைப்படுவது, இது போன்ற சில விடயங்கள் பண கஷ்டத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. The other one is giving to God. கடவுளுக்கு கொடுத்தல். நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளலாம். சரியோ, கிவிங் டு காட். சில நேரம் அங்கால அது வருதோ தெரியாது. So many people believe in giving a portion of their money back to God. நிறைய மக்கள் என்ன நம்புகிறார் என்றால் இறைவன் எங்களுக்கு பணத்தை கொடுக்கும் பொழுது அவருக்குரியதை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும் அப்படி என்று சில மக்கள் நம்புகிறார்கள். அது கிறிஸ்தவத்திலே ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கிறது. ஸோ திஸ் கேன் பி thought like this can be true like a donation or giving money to ministry or helping others அப்படி என்று வரும். அப்போ இறைவனை கொடுப்பது என்று வரும் பொழுது ஒரு காணிக்கை கொடுப்பது, பணிக்காக கொடுப்பது, அப்படி போன்ற சில விடயங்கள் வரும். So when we give back we show our gratefulness and faith. இப்போ நாங்கள் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது நாங்கள் வந்து கடவுளுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை அவருக்கு நாங்கள் காட்டுகிறவர்களாக இருக்கோம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்தீர், அதிலிருந்து நாங்கள் உமக்குரியதை உம்முடைய பணிக்காக நாங்கள் கொடுக்கின்றோம் என்பதை நன்றியை நம்ம காட்டுகின்றோம். ஸோ கிவிங் ரிமைண்டர்ஸ் தட் எவ்ரிதிங் we have is a gift from God. அப்போ நான் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது அது எதை காட்டுகிறது என்றால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது எல்லாமே இறைவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகவே நாம் அதிலிருந்து இறைவனுக்குரியதை நாம் கொடுக்கிறோம் என்பதை நாங்கள் மறக்காமல் இருப்பது மிக அவசியம். அப்போ நாம் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது என்ன அது காட்டுகின்றால் இறைவன் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே அதிலிருந்து நான் இறைவனுக்குரியதை கொடுக்கின்றேன் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஸோ இட் ஆல்சோ ரிமைண்ட் அஸ் தட் we can share with those in need. அது தேவையில் இருக்கிறவர்களுக்கும் நாங்கள் வந்து
உதவி செய்கிறோம் என்பதையும் அது எடுத்து காட்டும். நாங்கள் கடவுளுக்கு கொடுக்கும் பொழுது தேவையில் உள்ளவர்களுக்கும் அது உதவியாக மாறுகிறது. ஸோ இஃப் வி டோன்ட் கிவ் வாட் பிலாங் டு காட் வி ஆர் பீயிங் டிஸ்ஆனஸ்ட் வித் ஹிம். ஆகவே நாங்கள் கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுக்காமல் போவோமாக இருந்தால் கடவுள் முன்னிலையே நாங்கள் உண்மையற்றவர்களாக இருக்கின்றோம். அதான் திருமறை கூட சொல்லுகிறது. ஸோ திஸ் வில் நெவர் பிரிங் ஃபைனான்ஷியல் பிளெஸிங் டு அஸ். இது அதாவது அது வந்து நமக்கு ஒருபோதும் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. சரியோ? பின்பு நாங்கள் ஃபைனான்ஷியல் பிளெஸிங்கை பற்றி பார்க்கும் பொழுது நாம் அதை பற்றி பார்க்கலாம். கடவுளுக்கு நாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது எவ்வாறு கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று. சரி, அதனால நீங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். எங்கள் வீட்டிலலாம் நீங்கள் இப்போ ஒரு ஒரு பே செக் வருது இல்லாட்டி மினிஸ்ட்ரி வருதுன்னா முதல்ல வந்து எடுத்து வைக்கிறது கடவுளுக்குரியது, அவ்வளவுதான். இது முதல்ல அதுதான், அதுக்கு பிறகுதான் எதுவாக இருந்தாலும். சரியோ? அந்த டிசிப்ளினை நாங்கள் வந்து வளர்த்து கொண்டு வரும் பொழுது அது எங்களுக்கு பெரிய பிளெஸிங்கை கொண்டு வரும். எல்லாம் செலவழிச்சிட்டு கடைசி நேரம் இருக்கிறத பார்ப்போம்னா உங்களுக்கு இருக்காது, அது போயிடும். அது சரியோ? அதனால இந்த ஃபர்ஸ்ட் வந்து அதை இப்போ கடவுள் வந்து அதை பார்ப்பார். அதை பார்க்கும் பொழுது இறைவன் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஓகே, தி அதர் ஒன் அவாய்டிங் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவாய்டிங் இல்லீகல் ஆக்டிவிட்டி, சரியோ? சட்டத்துக்கு புறம்பான செயல்களை தவிர்த்து கொள்ளுதல். ஸோ அதுலேயும் நாங்கள் வந்து கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். ஸோ ஆக்டிவிட்டீஸ் லைக் சேலிங் ட்ரக்ஸ் or illegal material harm others. அதாவது வந்து பணம் சேகரிப்பதற்காக நாங்கள் வந்து போதைப் பொருட்கள் விற்பது, ஒரு மற்றவர்களை ஒரு பாவத்தில் விழ வைக்கிற ஒரு காரியத்தை செய்வது வந்து அதன் மூலமாக நாம் பணத்தை சம்பாதிக்க நினைப்போமாக இருந்தால் அது நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் துன்பத்தை வேதனையை கொண்டு வருகிறது. ஸோ தீஸ் ஆக்ஷன் ஆர் அகெயின்ஸ்ட் த லோ. அதாவது இது வந்து நாட்டு சட்டத்துக்கே எதிரான ஒன்று. ஆகவே அதை நாம் செய்வோமாக இருந்தால் அது நமக்கு தீமையை கொண்டு வரும். ஸோ தே டோன்ட் ஜஸ்ட் ஹர்ட் பீப்புள்ஸ் ஹெல்த், தே ஹார்ம் என்டையர் கம்யூனிட்டி. ஸோ இப்படி செய்கிறவர்கள் ஒரு ஆக்களுடைய அதாவது சுகமான வாழ்க்கையை மட்டும் கெடுக்கிறவர் அல்ல, அந்த முழு சமூகத்தையும் அவர்கள் கெடுத்து கொள்ளுகிறார்கள். ஸோ காட் கால்ஸ் us to be loving and responsible. அதனாலே கடவுள் வந்து நாங்கள் எல்லோரையும் அன்பு செய்யவும் நாங்கள் பொறுப்பாக இருக்கவும் நம்மை அழைத்திருக்கின்றார். ஸோ மேக்கிங் மணி இஸ் an illegal way also bring a curse on future generation. ஆகவே தவறான முறைகளிலே நாங்கள் சட்டத்துக்கு விரோதமான முறைகளிலே நாம் பணம் சேகரிக்க நினைப்போமாக இருந்தால் அதுவும் நமக்கு வந்து நம்முடைய தலைமுறைக்கு பலவிதமான கஷ்டங்களை, தீமைகளை, துன்பங்களை கொண்டு வருகிறது. இப்போ சில நேரம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கடகடன்லாம் மண்டைக்குள்ள ஓடும், அவர்கள் அப்படியெல்லாம் செய்தார்களே, இவர் நல்லா தான் இருக்கிறார்கள், அவர்கள் வீடு வச்சிருக்கிறார்கள், அவர் பெரிய காரில் போய் கொண்டிருக்கிறார், இவர் அப்படி இருக்கார், இப்படி இருக்கிறார், இவர் என்ன இதில் நின்று இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார், இப்படி நீங்கள் சில நேரம் நினைப்பீர்கள். சரியோ? சரி, ஆனால் அப்படி நினைச்சா நீங்கள் அவங்களோட வீட்டுக்குள்ளே இருக்க போய் பார்க்கணும். வெளியில் பார்த்தா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ நாமெல்லாம் அப்படியே ட்ரெஸ் பண்ணி எல்லாம் மேக்கப் பண்ணி இருக்கிறோம். சரியோ? இப்போ உங்களிடத்துல வந்து கேட்டால் நீங்கள் நல்ல சோமா இருக்கீங்கோ, சோமா இருக்கோம், உடல்நிலை அப்படி, அப்போ நாரிக்குள்ளே கொஞ்சம் உழையுது, அல்லாட்டி கைக்குள்ளே கொஞ்சம் உழையுது, அல்லாட்டி கழுத்துக்குள்ளே கொஞ்சம் உழையுது. இது யாருக்கும் தெரியாது பாருங்கள், அது உங்களுக்கு தான் தெரியும். வெளியால் பார்க்கும் பொழுது நல்ல அழகாக இருக்குது, நல்ல அழகாக மேக்கப் பண்ணியிருக்கிறோம், அப்படி தான் தெரியும். அதுபோல் வெளியில எல்லாம் பார்க்கும் பொழுது நல்லா இருக்கும், உள்ளுக்கு போனால் அப்புறம் தான் தெரியும் அங்கங்கே என்ன என்ன பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு. எலியெல்லாம் ஓடிக்கொண்டு இருக்கும். ஓகே, அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்டிங் அதர்ஸ் ப்ராப்பர்ட்டி. பிறருடைய சொத்துக்களை மதிப்பது இதுவுமே முக்கியமான ஒன்று. இந்த தீமைகள் நிறைய எங்கட நாட்டில் நடந்திருக்கு. ஸோ அதனால் பி இதில் நாங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஸ்டீலிங் ஓர் டேக்கிங் வாட் இஸ் நாட் அவர்ஸ் இஸ் ராங். சரியோ? திருடுவதும் எங்களுக்கு சொந்தமானது இல்லாததை நாம் எங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கொள்வதும் தவறு. அதனால் எங்கள் ஊரில் நெடுக காணி பிரச்சனை இருக்கும். சரியோ? ஒரு கொஞ்சம் தள்ளி நடுறதுல ஒரு பெரிய சண்டையே பிடித்து கொண்டிருப்போம். எனக்கு தெரிஞ்ச சில இடங்களில் வெட்டு கொத்தெல்லாம் நடந்திருக்குது அந்த சின்ன ஒரு காணி பிரச்சனைக்காக. சரியோ? ஸோ இது போன்ற விடயங்கள் வந்து எங்களுக்கு நன்மையை கொண்டு வராது, பல கஷ்டங்களை கொண்டு வருகிறதாக இருக்கின்றது. ஸோ திஸ் கேன் பி டன் பை ஃபோர்ஸ் ஓர் ட்ரிக்கி வே. இது வந்து ஒரு கள்ளமாக அல்லது ஒரு வஞ்சகமாக கூட செய்யலாம், அல்லது பிழையான முறையிலே கூட நாம் இதை செய்து விடலாம். சந்தோஷமாக கதைச்சி நல்லா சிரித்து காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே அந்த என்னது அந்த பேப்பரையே மாற்றி எழுதி சைன் எல்லாம் வச்சு அவை தங்களுக்கு எடுத்துட்டு வேணும்.
ஸோ இப்படிலாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே நமக்கு தீமையை கொண்டு வருகிறதாக இருக்குது. ஸோ வாட் எவர் இட்ஸ் சம்திங் ஸ்மால் ஓர் லார்ஜ் இட் ஸ்டில் ஹர்ட் அதர்ஸ். அது சின்னதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம். அதான் கட்டளை கூட சொல்லுது, பிறர் பொருளை திருடாதே. அது சின்ன பொருளாக இருந்தானே, பெரிய பொருளாக இருந்தானே, அது திருடுதான். அது நமக்கு துன்பத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஸோ when we take what belongs to someone else, we hurt them and ourselves. அவை மற்றவர்களுக்குரியதை நாம் எடுக்கும் பொழுது நாங்கள் எங்களையும் மற்றவர்களையும் வேதனைப்படுத்துகிறோம். So when we earn money by hurting others or taking their property wrongfully, it brings God's punishment upon us. சரியோ, நாங்கள் பிழையான முறையிலே மற்றவருடைய சொத்துக்களை உடைமைகளை நாம் கொண்டு வருவோமாக இருந்தால் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாவோம். ஸோ இப்போ எங்களுடைய ஊரில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்றால் காணி ஈடு வைப்பார்கள், அதுக்கு பிறகு காணியை கொடுக்க மாட்டார்கள். வீடு ஈடு வைப்பா, அப்புறம் வீடை கொடுக்கறது இல்லை. நகை ஈடு வைப்பார்கள், அப்புறம் நகை கொடுக்கறது இல்லை. சரியோ, அப்படிதான் பேசி நடக்கும். ஓகே, எங்களுக்கு கொஞ்சம் பணம் தேவையாக இருக்குது, நாங்கள் வீடை தாரோம், பணத்தை தாங்கோ அப்படின்னு சரி கொடுக்குறோம், உண்மைதான். அதுக்கு பிறகு அவர்களால் கட்ட முடியாமல் போகும் பொழுது நீ வீட்டை விட்டே வெளியே போயிட்டு ரோட்டில் விடும் பொழுது, அன்பானவர்களே, அவர்களுடைய அவலம், அவர்களுடைய கண்ணீர், அவர்களுடைய வேதனை இருக்கிறது அல்லவா, அது நம்மை ஒருபோதும் வாழ வைக்காது. தலைமுறையாக நமக்கு துன்பங்களை கொண்டு வரும். அதுபோல தான் நகையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும். ஆகவே நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்யலாம், ஒருவருடைய நம்பிக்கைக்காக அவரிடத்திலிருந்து ஒரு பொருளை வேண்டுகிறோம், உண்மைதான். ஆனால் அவர்களால் கொடுக்க முடியாத நேரத்திலே நாம் அவர்களை கைவிடுவோமாக இருந்தால் அது கடவுளுக்கு நீதியானதல்ல. திருமறை சொல்லுகிறது, ஒருவருக்கு நீ பணத்தை கொடுத்தால் திரும்பி நீ எதிர்பார்க்காதே அப்படின்னு தான் சொல்லுது. அதனால நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்கிறோம், ஆனால் அதை வேதனையான முறையிலே அதை வசூலிக்க நினைப்போமாக இருந்தால் அது நமக்கு சாபத்தை கொண்டு வரும். ஸோ எங்களுடைய தலைமுறையில் இது போன்ற தவறுகள் நடந்திருக்குமாக இருந்தால் அது நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே பலவிதமான சீரழிவுகளை கொண்டு வரும், கஷ்டத்தை கொண்டு வரும். ஆகவே அதற்காக மன்றாடி அவைகளை நாம் நிறுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அதுக்கு பின்பு நாம் சரியான முறையில் வாழ ஆரம்பிக்கும் பொழுது திருப்பி எங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே அந்த நிறைவான பொருளாதார ஆசீர்வாதத்தை நாங்கள் காணும்படி கடவுள் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கின்றார். ஓகே, the curse or bad outcomes of financial provision. சாபம் அல்லது நிதி நெருக்கடியினுடைய மோசமான விளைவுகள் என்ன என்பதை பார்க்கலாம். The curse of financial mismanagement can result in various negative results. சரியோ, நாம் தவறான முறையிலே பணத்தை பயன்படுத்தும் பொழுது அது சில முக்கியமான சில கஷ்டங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருது. நம்பர் 1 வந்து மணி பவர்ட்டி. சரியோ, நிதி வறுமையை அது கொண்டு வருகிறதாக இருக்குது. ஏற்கனவே சொன்னது போல பணம் இல்லாதது ஒரு வறுமை, இன்னொன்று பணம் இருக்கும் ஆனால் அந்த பணம் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கும். ஸோ அதுவும் நிதி வறுமை தான். So curses will continue to misuse money, often end up in debt or struggle to pay bills and many things. சரியா, இப்போ டக்குன்னு எல்லாரும் பயந்துடக்கூடாது. இதுக்கு என்னடா எனக்கு பில் பே பண்ணாமல் இருக்கிறேன்னு அப்போ இதுதான் காரணமாக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரியோ, சும்மா ஒரு certain days, certain years is okay, பட் கண்டினியூவாக அது இருக்குது என்று சொன்னால், அதுக்கப்புறம் அப்படியே எங்களோட பிள்ளைங்களுக்கும் அது வருது அப்படி என்று சொன்னால், then you have to be careful, you have to start to pray now. சரியோ, சில நேரம் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கோம், கஷ்டப்பட்டிருக்கிறோம், உண்மைதான், கடன் வேண்டியிருக்கோம், உண்மைதான். பட் எங்களோட பிள்ளைகள் என்று வரும் பொழுது we have to be கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவர்களும் அதுக்குள்ளே போகிறார்கள் என்றால் then something wrong. சரியோ, ஏண்டா இந்த நாட்டில் அப்படி வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த நாட்டில். ஸோ அதனால் நாங்கள் செபிக்க வேண்டியது, அந்த நிலையை புரிந்து அதற்குள்ளே நாங்கள் வர வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. பிகாஸ் ஸ்டீலிங் மணி ஃப்ரம் அதர்ஸ் or the government is the wrong way to making money. ஸோ அதனால் நாங்கள் திருடுவதோ பிழையான முறையில் செய்வதோ அது பிழையான முறையாக இருக்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் worries, மன அழுத்தம் மற்றும் கவலை. ஸோ இதுவும் வந்து ஒரு சாபத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. சரியோ, பணம் இல்லை என்று சொல்லி மன அழுத்தப்படுறது, கவலைப்படுறதும் ஒன்று. அதே நேரத்திலே பணத்தை வைத்து கொண்டும் நாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, கவலைப்படுறது. ஸோ இப்போ பணத்தினால் நமக்கு ஒரு நோய், ஒரு கஷ்டம் வருதாக இருந்தால் அங்கே நாங்கள் வந்து செபித்து எங்களை சரிப்படுத்த வேண்டியது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஸோ constant money problem can lead to stress, anxiety and feeling
ஹோப்லெஸ்னஸ். சரியோ, தொடர்ச்சியாக நமக்கு ஒரு பண கஷ்டம் வரும் பொழுது என்ன உண்டாகும் என்று பார்த்தீர்கள் அதுக்கு பின்பு ஒரு பயம், ஒரு நடுக்கம், ஒரு பதட்டம், அதே நேரத்திலே பார்த்தீர்கள் என்றால் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை நமக்கு வர ஆரம்பிக்கும். சரியோ, இல்லை நான் உழைச்சி கட்டாயம் முன்னே வந்துடுவேன் அப்படி என்று சொல்லிட்டு ஒரு தைரியம் வாரதுக்கு பதிலாக நமக்கு முன்னேற முடியாத சில தடைகள், இவ்வளவு முயற்சி எடுத்துக்கொண்டிருப்போம், முன்னேற முடியாத சில தடைகள் வந்து கொண்டே இருக்குது. அதே நேரத்தில் நாம் உழைக்கிறோம், அந்த பணம் எப்படி போகுதுன்றே நமக்கு தெரியாமல் இருக்குது, தேவையில்லாத செலவுகள்லாம் வந்து கொண்டிருக்குது அப்படின்ட்டு வரும் பொழுது சில நேரம் நாங்கள் பிழையான முறையிலே பணத்தை பயன்படுத்துகிறோமா என்று ஒன்று பார்க்க வேண்டும். ரெண்டாவது, நாம் சரியாக பயன்படுத்தியும் அந்த அப்படி வெறுக்கென்று சொன்னால் நாம் அதைக்காக செபித்து எங்களை சரிப்படுத்துவது மிக முக்கியமான ஒன்றாகும். ஸோ மேக்கிங் மணி இன் த ராங் வே brings a curse of stress and worry. அதாவது பிழையான முறையிலே யாரோ முன்னுக்கோ அல்லது நாமோ பிழையான முறையிலே பணம் எடுக்கும் பொழுது அது நமக்கு மன அழுத்தத்தை, கவலை என்கிற சாபத்தை நம்முடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வருகிறது. அண்ட் ஆல்சோ ட்ரபிள்ஸ் இன் ரிலேஷன்ஷிப், உறவுகளில் சிக்கல்கள் வருகின்ற ஒரு சில விடயம். சரியோ, ஸோ பணத்தினாலேயே நிறைய உறவுகளில் சில பிரச்சனைகள், துன்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கூட உருவாகி விடுகிறது. ஸோ மணி இஷ்யூ கேன் கோஸ் ஃபைட் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட் பிட்வீன் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கப்புள்ஸ். சரியோ, பணத்தை நாம் பிழையான முறையிலே பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அதனாலே ஒரு சாபம் வருமாக இருந்தால் அது என்ன செய்யும் என்றால் அதுக்கு பின்பு குடும்பத்தில் எப்பொழுதுமே பணத்துக்காக சண்டை நடந்து கொண்டே இருக்கும். சரியோ, குடும்பத்திலே கணவன் மனைவி மத்தியிலே, சகோதரங்கள் மத்தியிலே பணத்துக்காகவே சண்டை நடந்து கொண்டிருக்கும். சரியோ, அப்படி இருக்குன்னு சொன்னால் தென் நாங்கள் அதிலே கவனமாக செபித்து சரிப்படுத்த வேண்டியது மிக அவசியம். ஸோ மிஸ்யூசிங் மணி பிரிங் ட்ரபிள்ஸ் இன் அவர் ரிலேஷன்ஷிப். ஆகவே தவறான முறைகள் உறவுகளிலே கூட பிரச்சனையை கொண்டு வந்து விடுகிறது. அண்ட் ஆல்சோ மிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இது மிக முக்கியமான ஒன்று. தவறவிட்ட வாய்ப்புகள் அப்படி என்று கூட சொல்லலாம். சரியோ, let's see. So poor money management can stop people from saving for important things like education, buying a house, or retiring, retiring, like later retiring, எங்களுடைய ஓய்வுக்காக பணம் சேர்ப்பதோ அல்லது படிப்புக்காக பணம் சேர்ப்பதோ அல்லது ஒரு வீடோ அல்லது ஒரு விடயம் வேண்ட முடியாமல் இருக்கிற சில விடயங்களோ அது போன்ற சில விடயங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் தவறான முறையிலே ஒரு பணத்தை பயன்படுத்துவதாலும் நமக்கு வருகிறது. அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு பணத்தை குறித்தான ஒரு சாபம் நமக்குள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் நாம் இழந்து கொண்டே இருப்போம். சரியோ, முன்னேற முடியாதபடி நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகளை இழந்து போய்கொண்டே இருப்போம். அதனாலே அங்கே அப்போ நாம் பார்க்கணும், நாம் நிறைய உழைப்போம், ஆனால் எங்களுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சர் கண்டு நம்மால் ஒன்றும் செய்ய முடியாமல் போயிருக்கும், அல்லது அவருடைய படிப்பு கொண்டு ஒன்று நமக்கு இல்லாமல் இருந்திருக்கும், அல்லது நாம் சிறப்பாக வாழுவதற்கு ஒரு விடயத்தை செய்ய முடியாமல் போய்கொண்டே இருப்போம். அப்போ அங்கே நாங்கள் ஆண்டவரிடத்தில் மன்றாடி கேட்டு, ஆண்டவரை என்ன நடக்குது எங்களுடைய குடும்பத்தில், எங்கள் வாழ்க்கையில் என்ன தவறுகள் இருக்கிறது, எங்களை மன்னித்து எங்களை முன்னேறுவதற்கான வழியை காட்டும் என்று மன்றாட வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். இப்போ பணம் இல்லாததினால் நாங்கள் எஜுகேஷன் ஃபீ நாங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க போடாமல் போயிருக்கலாம், அல்லது வீடு வேண்டுவதற்கு சேவிங் இல்லாமல் போயிருக்கலாம். தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேஸ். ஆனால் வந்த பொழுதெல்லாம் நாங்கள் அதை தவற விட்டிருக்கிறோம் என்று சொன்னால் தென் எங்களுடைய பிள்ளை அல்லது ஏதோ ஒரு விடயம் எங்களை தடுக்கிறது என்று அர்த்தமாகும். we are almost close. ஓகே, முடிகிற கட்டத்துக்கு வரும். and then the other one loss of trust, நம்பிக்கை இழக்கின்ற ஒரு தன்மை. So being dishonest with money like cheating or stealing can hurt person's reputation and trustworthiness. ஐயோ, நாங்கள் தவறான விதத்திலே பணங்கள் வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால் ஒருவருடைய ஒரு நல்ல எண்ணத்தை அது கெடுக்கிற ஒன்றாக அது மாற்றப்பட்டு கொண்டு வரும். ஸோ அதனாலே அது என்ன உண்டாகும் என்றால் எப்பொழுதுமே ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் பணத்தை முன்வைத்து நம்முடைய உறவுகளுக்குள்ளே, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனையை நாம் செய்து கொண்டே இருப்போம். சரியோ, அது போன்ற சில சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கலாம். And also the last one, legal problems. சட்ட சிக்கல்கள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது in some case misusing money can lead to legal trouble like being caught for fraud or
theft, களவெடுக்கிறது அல்லது தவறான முறையிலே ஏதோ திருடினதை ஏதோ ஒன்று சொல்லி சட்டத்தின் அடிப்படையிலே நாங்கள் கைதாக்கப்படுகிறது, சட்டத்தின் அடிப்படையிலே வருகிற சில தீமைகள் அதெல்லாம் சரியான குறைவு. பட் அப்படி ஏதோ ஒன்று வந்து கொண்டிருக்கின்றால் சில பேர் பார்த்துக்கின்றால் எப்பொழுதுமே களவெடுக்கிறவர்களாக இருப்பார்கள். ஏதாவது போய் மற்றவருடைய காமனை திருடுவார்கள், அப்போ போலீஸ் வரும், போலீஸ் பிடிச்சு கொண்டு போய் கொண்டிருக்கும். ஸோ இது போன்ற சிலர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அதுக்காக மன்றாட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று. எனக்கு தெரிய சில பேருக்கு அப்படி நடக்குது. அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இவட அப்பா இவ்வளவு நல்லவர், அம்மா அப்படி நல்லவர், நாங்கள்லாம் இப்படி இல்லை, இந்த புள்ள இப்படிலாம் செய்து கொண்டிருக்குதே, மற்றபடியே சாமான் எடுக்கிறான், அதுக்கு போய் செய்கிறான், இதை போய் செய்கிறான் அப்படின்னா அந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது? நண்பர்களிடத்திலிருந்து வந்தாண்டா? இல்லை இல்லை, அப்படி நாம் சொல்லிடக்கூடாது. சரியோ? அப்போ நண்பர் அந்த குடும்பத்துக்குள்ளே அது ஒரு தீமையை கொண்டு வருது. ஸோ அதனாலே அதிலே நாங்கள் கவனம் எடுக்க வேண்டியதாக அவசியம். ஸோ அந்த ஃபைனல் தாட் இஸ், அதனுடைய இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய முடிவுக்கு நாம் வரும் பொழுது, ஸோ we have to pray to God to help us to use money wisely. நம்பர் 1. சரியோ? முதலாவது பார்த்துக்கின்றால் பணத்தை இறைவன் கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே இந்த பணத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும் என்று செபிக்க வேண்டியது மிக அவசியம். இப்போ நாங்கள் காணிக்கைக்கு செபிக்கிறோம் பாருங்கள், ஆண்டவரே 5 அப்பங்களை 2 மீன்களை நீர் ஆசீர்வதித்து, அதுபோல இதை நீர் ஆசீர்வதித்து, அதுக்கு பிறகு என்ன கேட்கிறோம் ஆண்டவரிடத்திலே? 5 அப்பங்கள் 2 மீன்களை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீர் பகிர்ந்து கொடுத்தீர், அதுபோல நீர் இதில் வருகின்ற காணிக்கையை உம்முடைய நாமத்தை மற்றவர்கள் அறிவதற்கு நீர் பயன்படுத்தும். அதுதான் சரி. அப்போ நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு நீர் பணம் கொடுக்கிறீர், இந்த பணத்தை நாங்கள் இதற்காக பயன்படுத்துவதற்கு உதவி செய்யும். அப்போ கடவுளுக்கு உரியதை நாங்கள் கேட்கும் பொழுது கடவுள் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கின்றார். ஸோ அதுமே முக்கியமான ஒன்று. இப்போ இந்த மினிஸ்ட்ரி நாங்கள் 30 வருஷத்துக்கு மேலாக செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறையாவது நாங்கள் பணத்தை பற்றி கேட்கிறோமா? அவங்களிடத்திலே பணத்தை பற்றி கதைக்கிறோமா? இல்லை தானே. ஏனென்றால் ஆண்டவர் என்ன சொன்னார்? முதலில் என்னை தேடுங்கள், முதல் கடவுளுடைய அரசை தேடுங்கள், உங்கள் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆகவே எங்களுடைய முதலாவது முக்கியமான நோக்கம் இயேசுவை அறிவிப்பது, இயேசுவை தேடுவது, அவ்வளவுதான். நாம் தேடுவதற்கு இறைவன் எங்களுக்கு பணம் கொடுத்தால் நாங்கள் அந்த பணத்தை வைத்து அந்த பணியை செய்கிறோம். அதை விட்டு எங்களுக்கு அதுக்கு பணம், இதுக்கு பணம், அதை கொடுங்கள், இதை கொடுங்கள், அப்படி கொடுங்கள், இப்படி கொடுங்கள் என்று இதையே கதைத்து கொண்டிருந்தால், 10 ஒன்று கொடுங்கள், காணிக்கை கொடுங்கள், இதையே சில இடங்களில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லை, கடவுளுக்குரியதை நாம் செய்யும் பொழுது எங்களுக்குரியதை கடவுள் கொடுத்து வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார். So we want to use money in a way that brings blessing, peace and goodness. ஆகவே பணத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய விதமாக, சமாதானத்தை, நன்மைகளை கொண்டு வரக்கூடிய விதமாக பணத்தை பயன்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகும். அதுக்காக இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. எல்லாம் ரெஸ்டாரண்ட்டு போய் சாப்பிடணும். நீங்கள் குடும்பமாக இருந்து பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்ல நல்ல சாப்பாடெலாம் நீங்கள் சாப்பிடணும். அப்போ தான் ஃபேமிலியில் நல்ல ஒரு கெட் டுகெதர் வரும், நல்ல ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே சிச்சி இது $100 கொடுத்து சாப்பிட்றதா? இல்லை, 10 ரூபாய்க்கு நல்ல மீன் வண்டி, நல்ல சொறி வண்டி சாப்பிடலாம். இதை $100 கொடுத்து அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. அது எங்களோட உள்ள எங்கள்கிட்ட வசதி இல்லை, $10 மீன் வண்டி சாப்பிட்டோம். இங்கே ஃபேமிலி டைமே அப்படி போனால் தான் வரும் உங்களுக்கு. ஸோ அதனால் அதெல்லாமே நாங்கள் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்றாகும். ஸோ this should bring good into our lives and the lives of others. We should also ask for forgiveness for our past mistakes with money and pray to break financial curses from continuing in our generation. And also இதுக்காக கட்டாயமாக நாங்கள் எல்லாரும் எப்பொழுதும் நீங்கள் செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். அதாவது நாங்களும் எங்களுக்கு மேலே உள்ளவர்களும் தவறான முறையிலே பணத்தை பயன்படுத்தியிருந்தால், ஆண்டவரே எங்களை நீர் மன்னித்தருளும் என்று முதலாவது நாம் செபிக்க வேண்டும். 2வது, ஆண்டவரே எங்களுக்கு எங்களுடைய குடும்பத்திலே நிதி சாபம் இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து விடுதலைக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம் என்று நாம் இப்பொழுது செபிக்க ஆரம்பிக்க வேண்டும். என்றால் அந்த செபம் அந்த நிதி பற்றாக்குறையை உடைக்க ஆரம்பிக்கும். அதிலிருந்து நாம் வெளியே வந்தால்தான் அதுக்கு பின்பு ஃபைனான்சியல் பிளெஸிங்கோட நம்மாலே வாழ முடியும். இல்லை என்றால் அது எப்பொழுதும் நமக்கு சில கஷ்டங்களை, துன்பங்களை கொண்டு கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சாபத்தை நீங்கள் உடைத்து வெளியே வரும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கடவுள் கொடுக்கிற உன்னதமான ஆசீர்வாதங்களை நிறைவாக நாம் காண முடியும். ஆண்டவர் சொன்னார், நான் வானத்தின் மதகை உடைத்து அங்கிருந்த ஆசீர்வாத தண்ணீரை உங்கள் மேல் நான் ஊற்றுவேன். சரியோ? அதுக்காக அப்படி கோடி கோடியாக வரும் அப்படி நான் சொல்ல வரையில. நல்ல சந்தோஷமா நாம் வாழ்வதற்கு இறைவன் சூழ்நிலைகளை நமக்கு தந்து வழி நடத்துவார். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எல்லாரும் எழுந்து நின்று நாம் இப்பொழுது இந்த விடயத்துக்காக மன்றாடுவோம்.
நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன். அறிவுரை நான் கூறுவேன், உனக்கு அறிவுரை நான் கூறுவேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடை செய்தான். உன்னையும் ஆசீர்வதிப்பேன், அதுபோல் உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை காத்திரு மகனே. நெருக்கமும் போராட்டமும் இன்றோடு முடிந்தது மகனே. நெருக்கமும் போராட்டமும் இன்றோடு முடிந்தது மகளே. விடுதலை தொடங்கி விட்டது உனக்கு, விடுதலை தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை காத்திரு மகளே. தேசத்தில் பலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்குவே. தேசத்தில் பலுகும்படி உனக்கு இடம் உண்டாக்குவே. புது வாழ்வு உனக்கு உண்டு, புது வாழ்வு உனக்கு உண்டு. எல்லோருமாக நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நடக்கும் பாதையை காத்திரு மகனே. கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று, கர்த்தர் நிச்சயமாய் உன்னோடு இருக்கிறார் என்று அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் அறிக்கை செய்து கொள்வார்கள். அநேகர் அறிந்து கொள்வார்கள். இது முதல் செய்து கொள்வார்கள். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகனே. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், காத்திரு மகளே. நாம் ஜெபிப்போம். ஜெப நேரத்தில் கூடுமானவர்கள் உங்கள் கரங்களை விரித்துக் கொள்ளலாம். கரங்களை விரிப்பதன் அடையாளம், ஆண்டவரே நான் உம்மிடத்திலே சரணடைகிறேன், உம்மிடத்திலேயே நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன் என்பதனுடைய அடையாளமாகும். நம்முடைய பரலோக தேவனுக்கு முன்பதாக நாங்கள் எங்கள் கரங்களை விரித்து அவர் முன்னிலே நிற்பது சரியான ஒரு ஜெப முறையாகும். நான் முதல்ல இப்பொழுது எல்லா விதமான
தலைமுறை சாபங்களும் நீங்கும்படி ஜெபிக்க போகின்றேன். பொருளாதாரத்தின் அடிப்படையில் என்ன சாபங்கள் இருக்கிறதோ அந்த சாபங்கள் நீங்கும்படி ஜெபிப்போம். அதுக்கு பின்பு உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார ஆசீர்வாதத்தோடு நீங்கள் நிறைவாக வாழவும் மற்றவர்களுக்கு கொடுத்து வாழவும் இறைவன் ஆசீர்வதிப்பதற்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே இயேசுவே, எங்கள் சாபங்களை உன்மேல் முள்முடியாக நீர் ஏற்றுக்கொண்டீர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். எங்களுக்காக நீர் சாபமானீர் என்று நாங்கள் பார்க்கின்றோம். சாபம் என்கிற கழுமரத்தில் எங்களுக்காக தொங்கி பரலோக ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் சிலுவை மரணத்தின் வழியாக கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் சாபங்களை எல்லாம் நீர் உண்மையில் ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் இப்பொழுது உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி சிலுவை பிரசனத்துக்கு முன்பாக நாம் இப்பொழுது நின்று ஜெபிக்கின்றோம். எங்கள் தலைமுறையிலே இந்த நிதி நெறிகேடு நடந்திருக்குமாக இருந்தால் உம்மிடத்திலே நாங்கள் மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் தலைமுறைகளை நீர் மன்னிப்பீராக. தலைமுறையிலே நடந்த எந்த நெறிகேடும் எங்கள் குடும்பத்தையோ எங்கள் தலைமுறையையோ வந்து தாக்காதபடி இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் இந்த நேரத்திலே எங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவி பொருளாதார சாபத்திலிருந்து இப்பொழுது விடுதலை தரும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்களுக்கு முன்னே இருந்தவர்கள் மற்றவர்களை ஏமாற்றி, மற்றவர்களை வஞ்சித்து, மற்றவர்களுக்கு தவறு செய்து, மற்றவரிடத்திலே அபகரித்து அல்லது சூதாட்டம் பண்ணி பொய் சொல்லி தவறான முறையிலே பணம் சம்பாதித்திருந்தால் அன்பின் ஆண்டவரே, அந்த சாபங்கள் எங்களையும் எங்கள் குடும்பத்தையே தொடராதபடி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கின்றோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் தலைமுறையை தொடராதபடி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அந்த சாபங்கள் எங்களுடைய வருமானத்தை கெடுத்து விடாதபடி நாங்கள் மன்றாடுகின்றோம். எங்கள் வருமானத்திலே தீமைகளை கொண்டு வராதபடி நாங்கள் மன்றாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் எல்லா விதமான தலைமுறை பொருளாதார சாபங்களை இப்பொழுது அகன்று போவதாக. எங்கள் குடும்பத்தை விட்டு அகன்று போவதாக. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போவதாக. எங்கள் தலைமுறையை விட்டு இயேசுவின் நாமத்திலே அகன்று போவதாக. இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிப்பு வழங்கி எங்களை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நீர். நாங்கள் இப்பொழுது பார்த்தது போல ஈசாக்கை நீர் ஆசீர்வதித்ததினால் வறுமையான வறட்சியான நேரத்திலும் அவர் செழிப்படையும்படி நீர் செய்திருக்கின்றீர். உம்மை நம்பி உம்முடைய பாதையிலே காலடி எடுத்து வைத்த ஆபிரகாமை நீர் ஆசீர்வதித்து அவர் செல்வந்தராய் இருக்கும்படி நீர் செய்தீர் என்றும், அவர் தலைமுறைக்கெல்லாம் அவர் வழியாக ஆசீர்வாதம் வந்தது என்றும் நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி வரும் பொழுது, நாங்கள் உம்மை நம்பி வாழும் பொழுது நீர் எங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற ஆண்டவராக இருக்கின்றீர். வறட்சியான சூழ்நிலையிலும் எங்களுக்கு நீர் செழிப்பை காட்டுகிற ஆண்டவராக இருக்கின்றீர். இல்லாமல் இருக்கும் பொழுது நீர் எங்களுக்கு நிறைவளிக்கும் ஆண்டவராக இருக்கின்றீர். உம்மை நம்பி நாங்கள் காலடி வைத்து உம்மை நம்பி நாங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்தும் பொழுது ஆபிரகாமை செல்வந்தனாக நீர் மாற்றியது போல எங்கள் குடும்பத்தில் நீர் பொருளாதார ஆசீர்வாதத்தை தந்து எங்களுக்கு மிகுதியானதாக இருக்கும்படி நீர் செய்கிறவராக இருக்கின்றீர். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது எங்கள் மேல் வருவதாக. இங்கு வந்திருக்கிற எல்லோர் மேலும் வருவதாக. இங்கு வந்திருக்கிற பிள்ளைகள் மேல் வருவதாக. எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மேலும் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுது இறங்கி வருவதாக. அந்த ஆசீர்வாத மழை இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் பெய்வதாக. வானத்தின் மதகுகள் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. வானத்தின் பலகணிகள் இப்பொழுது எங்களுக்காக திறக்கப்படுவதாக. இந்த ஆலயத்தில் வந்திருக்கிற எல்லோர் மேலும் அந்த பரலோக ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. இவர்கள் உங்களுடைய பண ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்களாக. பொருளாதார ஆசீர்வாதத்தில் இவர்கள் செழிப்படைவார்களாக. கர்த்தர் ஆண்டவர் இவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று இவர்களும் இவர்களோடு உள்ளவர்களும் காணும்படி ஆண்டவர் வழி நடத்துவீராக. இவர்களை நீர் ஆசீர்வதிப்பது நிமித்தம் இவர்கள் வழியாக வறுமையில் உள்ளவர்கள், கஷ்டத்தில் உள்ளவர்கள் விடுதலை காணும்படி, அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டும்படி இவர்களை நீர் பயன்படுத்துவீராக. இவர்களை நீர் ஆசீர்வதிப்பது நிமித்தம் இந்த ஊழியம் கட்டப்படும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இந்த நாட்டிலே பலுகி பெருகுவார்களாக. இவர்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்டிலே செழிப்பாய் இருப்பார்களாக. இந்த நாட்டிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக.
அன்பின் ஆண்டவரே, அன்றைக்கு ஆரோன் வழியாக உம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுபோல இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தின் வழியாக இங்கு வந்திருக்கிற எல்லோரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்கள் மன்றாட்டை கேட்டு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக நன்றி. இரக்கமுள்ள ஆண்டவரே, இதோ இந்த நாளில் இங்கு வந்திருக்கிறவர்களும் சரி, நேரலையிலே இப்பொழுது இணைந்திருக்கிறவர்களும் சரி, அல்லது இந்த வழிபாட்டை பார்க்க போகிற ஒவ்வொருவரும் சரி, இந்த நாளில் இருந்து இவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தரித்திரங்களும் இல்லாமைகளும் கஷ்டங்களும் நீங்கி இவர்களுக்காக நீர் திறக்கிற உன்னதமான வாசல்களை அவர்கள் காணும்படி ஆண்டவர் வழி நடத்துவீராக. இவருடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும். இவருடைய வேதனை நாட்கள் மறைந்து போகட்டும். இவருடைய கடன் நாட்கள் இல்லாமல் போகட்டும். பற்றாக்குறை நாட்கள் இல்லாமல் போகட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க பணம் இல்லையே என்ற நிலை இல்லாமல் போகட்டும். எங்கள் குடும்பத்தில் இதை செய்ய பணம் இல்லையே என்ற நிலை இல்லாமல் போகட்டும். போதுமானதுக்கு மேலாக இவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. 12 கூடைகள் நிறைய மிகுதியான மீன்களும் அப்பங்களும் நிரம்பி இருந்தது போல ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் மேலான ஆசீர்வாதங்கள் இவர்களை நிறைத்திருப்பதாக. எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி கூறுகிறோம். எல்லாரும் முதலவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. மீண்டுமாக இடைவிடா நன்றி எல்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, என் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. எல்லோரும் சொல்லுவோம், இடைவிட நன்றி இணையில்லா தேவன் உமக்கு தானே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழி நடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.